சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஆட்சி முறை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்கிறார் சந்திரிகா. நாட்டின் வீழ்ச்சியை தடுக்கும் பொறுப்பு மக்களிடம் உள்ளதாகவும் தெரிவிப்பு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு, வெளியான சிறுவனின் மரணத்திற்கான காரணம். அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் மரணம் தொடர்பான தீர்ப்பு இன்று கம்பஹா நீதிமன்றத்தில் பாதுகாப்பு. தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விரைந்து தீர்க்குமாறு ஸ்ரீநேசன் கோரிக்கை. மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் கருத்து. ஒடிசா தொழிலாளி மீதான தாக்குதல், விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு அறிவித்தல். கனடா பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு, 9 பேர் பலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய ஆட்சியின் போக்கு ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் நீதித்துறை செயற்பாடுகள் குறித்து தமது முகநூல் பக்கத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கு நிதியொதுக்கிய விவகாரத்தில் அவரது செயலாளர் சமன் ஏகநாய்க்கு ஒரு நேர்மையான மற்றும் தொழில்முறை அதிகாரி என்று சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட நீதி வழங்கப்படுவது நாட்டின் நற்பெயரை கெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வீழ்ச்சியை தடுக்கும் பொறுப்பு இறுதியில் மக்களிடமே உள்ளது எனவும், எனவே நீண்டகால விளைவுகளை புரிந்து கொண்டு ஜனநாயக தெரிவுகளை செய்ய முன்வருமாறு நாட்டு மக்களை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த 17 வயது சிறுவனின் உடல்கூற்று பரிசோதனையில் துப்பாக்கி தோட்டா நெற்றியில் பட்டு மூளையை துளைத்து சென்றமையால் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய அல்பினோ அருள் பயாஸ் என்ற சிறுவன் காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்ததாக கூறப்படும் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் சந்தேகங்களை வெளியிட்டு வரும் நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரத்தன் முன்னிலையில் நேற்று பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது துப்பாக்கி தோட்டா சிறுவனின் நெற்றி பகுதியில் மூளையை துளைத்தமையினால் மரணம் ஏற்பட்டதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுவன் செலுத்திச் சென்றதாக கூறப்படும் வாகனத்திலிருந்து பழைய வாள், கயிறு ஆகியன மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் குறித்த வாகனத்தில் பயணித்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவரும் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரளவின் மரணம் தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி நடத்தப்பட்ட போராட்டங்களின் போது நிட்டம்புவ நகரில் வைத்து புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் குழுவொன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஹம்பஹா மேல் நீதிமன்றத்தின் 3 கொண்ட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று காலை அறிவிக்கப்படவுள்ளது. சஹான் மாப்பா பண்டார, ரஸ்மி சிங்கப்புலி மற்றும் ரசாந்த கொடவல ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழாம் இந்த தீர்ப்பை வழங்கவுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 41 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீண்ட சாட்சி விசாரணைகளை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 14ஆம் திகதி அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் அன்றைய தினம் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் தீர்ப்பை இன்று வரை ஒத்திவைத்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க முன்வரும் பட்சத்திலேயே எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள சுதந்திர தினத்தில் தமிழ் மக்களும் பங்கேற்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் தயவு செய்து கடந்த கால அரசாங்கங்களை போன்று இனவாத அல்லது மதவாத அரசாங்கமாக இல்லாமல் மக்கள் எல்லோரையும்
பொதுவாக சமத்துவமாக நோக்கி பணிகள் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு வருடத்தை முடித்து விட்டீர்கள். இன்னும் இருக்கின்ற வருடங்களில் ஆவது தேசிய இன பிரச்சனையை தீர்த்து நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற போது தமிழ் மக்கள் அன்றைய தினத்தை கரி நாளாக அனுஷ்டிக்கின்ற அந்த வாய்ப்பை அல்லது அந்த சந்தர்ப்பத்தை அளிக்காமல் இனி வருகின்ற சுதந்திர தினத்திலாவது உங்களோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும், கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், காணாமல் போனவர்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதே போன்றுதான் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இதையும் விட மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது நடத்தப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினால்தான் அடுத்த முறை நீங்கள் நினைப்பது போன்று சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாறாக தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாத சூழல், காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படாத சூழலில் நாங்கள் இலங்கையின் சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு மன ரீதியாக நாங்கள் தயாரில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பலாங்குட, கசபதீர மற்றும் 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் உள்ள விகாரை ஒன்றில் புத்தர் சிலை ஒன்றை வைக்க முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பலாங்குட, கசபதீரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 6 சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் இன்று வரையில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பலாங்குட, கசபதீர மற்றும் 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் வைத்தியர் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றிரவு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் வைத்தியர் மீது வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள வியாபார நிலையம் அருகில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெள்ளை நிற வாகனத்தில் வந்த 2 நபர்களால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் காயமடைந்த வைத்தியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2 நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் மாறி 3வது ஜனாதிபதி இன்று அதிகாரத்தில் உள்ளதாக அந்த இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு எனும் பெயரில் ஈழத் தமிழினத்தை மீண்டும் ஏமாற்றும் வேலை திட்டங்கள் அரங்கேறுவதாகவும் ஈழத் தமிழினம் மீண்டும் ஒருமுறை ஏமாறுவதற்கு தயாராக இல்லை எனவும் அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இனப்பிரச்சினை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசும் சிங்கள தேசமும் இதய சுத்தியுடன் முன்னெடுப்புகளை மேற்கொள்வதாயின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் நிலை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் அகற்றப்பட்டு தமிழர் தாயகத்தில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும். தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட இனவழிப்பை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளான சர்வதேச குற்றங்களை சர்வதேச பொறிமுறை மூலம் விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும். தமிழர் தாயகத்தில் அரச அனுசரணையுடன் நடைபெறும் பௌத்தமயமாக்கலும் நில அபகரிப்பும் உடனடியாக நிறுத்தப்பட்டு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைகள் அகற்றப்பட்டு அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட தமிழர் நிலங்கள் உரியவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதுடன் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். 6ஆம் திருத்தச் சட்டம் நீக்கப்பட்டு தமிழ் மக்களின் அரசியல் வெளி உருவாக்கப்பட வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இனப்பிரச்சினை தொடர்பில் மத்தியஸ்தம் வகிக்க விரும்பும் எந்த நாடும் இந்த விடயத்தில் தமது நடுநிலைமையை வெளிப்படுத்தும் வகையில் ஈழத் தமிழினத்தை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈழத் தமிழினத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பினை அங்கீகரிக்க வேண்டும். அத்துடன் இன பிரச்சினைக்கான எந்த ஒரு நிரந்தர தீர்வும் ஈழத் தமிழ் மக்களிடம் சர்வதேசத்தினால் நடாத்தி கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பினூடாக தீர்மானிக்கப்பட வேண்டும். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சியின் உறுதிமொழியான மரபு வழி தாயகம், சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் இனவாதத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற இனவழிப்புக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தமிழர் தேசம் மலரும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் உறுதியளித்துள்ளது.
மன்னாரில் இருந்து புத்தளம் செல்வதற்கான வில்பத்து வனப்பகுதியை அண்மித்துள்ள வீதியை திறப்பதில் உள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு அதற்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய வீதிகள் குறித்த பரிந்துரைகளை முன்வைப்பதே தற்போதைய அரசின் நோக்கம் என ஸ்ரீலங்கா அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். மன்னாரில் நேற்று மாலை நடைபெற்ற விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மன்னாரில் இருந்து இளவன்குளம் ஊடாக புத்தளம் செல்லும் வீதி திறக்கப்படாமல் உள்ளமை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். පළවෙනි කාරණේ අපි පිළිගන්නවා சில பாதைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு காரணங்கள் உள்ளன. இந்த பாதைகள் திறக்கப்படாததால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொல்லியல் சட்ட வரம்புகள் காரணமாக சில பாதைகள் திறக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்களின் கவலைகளை அறிந்துள்ளனர். எனினும் அதற்கான சட்டம் மற்றும் நிர்வாக வரம்புகள் உள்ளன. இந்த நிலைமை காரணமாக வில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த பாதைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மாற்று பாதைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதே எமது தற்போதைய நோக்கமாக உள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சும் எமது அமைச்சும் இணைந்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளோம். இந்த விடயத்தில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களின் நிலைப்பாடுகள் காரணமாக சில தடைகள் இருப்பதும் உண்மை. இருப்பினும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சட்ட வரம்புகளையும் மதித்து தீர்வு காண வேண்டிய அவசியம் உள்ளது. எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முடிவுகள் பொதுமக்கள் மத்தியஸ்த கலந்துரையாடல்கள், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும். அத்துடன் நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக மதித்து அதற்கிணங்க எமது நடவடிக்கைகள் அமையும். ஒடிஷாவை சேர்ந்த தொழிலாளியை கத்தியால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது. தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொடருந்தில் சென்ற ஒடிஷாவை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி சுராஜ் என்பவரை 17 வயதுடைய 4 சிறுவர்கள் கடந்த ஆண்டு கத்தியால் தாக்கி அதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருந்தனர். படுகாயம் அடைந்த குறித்த நபர் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்த திருத்தணி காவல்துறையினர் 4 சிறுவர்களை கைது செய்துள்ளனர். சிறுவர் நீதி ஆணையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர்களில் 3 சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டதோடு ஒரு சிறுவன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில் ஒடிஷா மாநில தொழிலாளியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமை ஆணைக்குழு தமிழக அரசு முறையாக செயற்படவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட சுராஜுக்கு போதுமான பாதுகாப்பு அளிக்காமல் அலட்சியமாக செயற்பட்டதாக தெரிவித்தது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு மாநில அரசுக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளது. அத்துடன் காணாமல் போன சுராஜை விரைவில் கண்டுபிடித்து தேவையான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய மாநில காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 7 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதே சமயம் துப்பாக்கிதாரியும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளர் ரிச் மேல்நிலை பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மற்றொரு மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மற்றொரு இடத்தில் மேலும் 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவித்த காவல்துறையினர் 25 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நம்பப்படும் ஒரு நபரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஆட்சி முறை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்கிறார் சந்திரிகா. நாட்டின் வீழ்ச்சியை தடுக்கும் பொறுப்பு மக்களிடம் உள்ளதாகவும் தெரிவிப்பு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு வெளியான சிறுவனின் மரணத்திற்கான காரணம். அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் மரணம் தொடர்பான தீர்ப்பு இன்று கம்பஹா நீதிமன்றத்தில் பாதுகாப்பு. தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விரைந்து தீர்க்குமாறு ஸ்ரீநேசன் கோரிக்கை. மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் கருத்து. ஒடிசா தொழிலாளி மீதான தாக்குதல் விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு அறிவித்தல். கனடா பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு 9 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.